ஒரு 4 பேர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிப்பு முடிஞ்சிருச்சு, கடைசியாக பிரிய போறாங்க. அப்போ இந்த 4 பேர் ஒரு ரூம்ல உட்காந்து யோசிக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. 4 பேருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? 4 பேருக்கும் முக்தி அடைகிறது தான் நோக்கம். என்லைட்மெண்ட். ஞானம்னா என்ன? கடவுளை பார்க்கணும். கடவுள்னா என்ன, பிரபஞ்சம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 4 ஸ்டூடெண்ட்டும் ஆசைப்படுறாங்க. 4 பேர் ரவுண்டு கட்டி உட்காந்து யோசிக்கிறாங்க. சரி, என்ன பண்ண போறேன்? ஒருத்தன் சொல்றான், நான் நேரா போய் ஒரு காட்டுக்குள்ள போய் தியானம் பண்ண போறேன். தியானம், யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சு தியானம் பண்ணி யோகாலாம் பண்ணி பவர் அதிகம் பண்ணி நான் கடவுளை பார்த்துருவேன், எனக்கு ஞானம் கிடைச்சிடும், முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. மற்ற 3 பேர் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் போனா ஒன்றும் கிடைக்காது. இன்னொருத்தர் சொல்றாரு, அப்படியெல்லாம் போனா கிடைக்காது, நான் ஒரு கோயில் கட்ட போறேன். கோயில் கட்டி அபிஷேகம், ஆராதனை, வேத மந்திரங்கள் ஓதுறது சொல்லி நான் பூஜை பண்ண போறேன். அதாவது பக்தி. அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி பண்ண போறேன். நான் கடவுளை நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு கடவுளுக்காக நான் வாழ்ந்தேன்னா எனக்கு கடவுள் காட்சி கொடுப்பாரு, எனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்றாரு. 3வது குரூப் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது. அவர் சயின்டிஸ்ட். நான் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சேட்டலைட் மூலமா போய் இந்த கடவுள் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு முக்தி கிடைச்சிடும். அவரு சயின்டிஸ்ட், அதை நம்ப மாட்டாரு. அவருக்கு யோகாவும் தெரியாது, பக்தியும் தெரியாது. அவரு பியூர் சயின்டிஸ்ட். அவர் சொல்றாரு, சயின்டிஸ்ட் ஆக போறேன், நான் கடவுள் கண்டுபிடிக்க போறேன், ஞானத்தை கண்டுபிடிக்க போறேன் சொல்றாரு. 4வது ஒருத்தர் சொல்றாரு, இந்த 3 பேரும் முட்டாளுங்க. நான் கடவுள் எதுக்கு நம்ம படிச்சிருக்காரு? வளர்த்தானே. நான் கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டு எங்க அம்மா அப்பா எல்லாம் காப்பாத்தி குழந்தை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. கடமையே செய்ய போறேங்கிறாரு. அதுதானே வந்திருக்கிறோம். அம்மா அப்பா இருப்பாங்களாமா, அவங்க சோறு போடாம நீ காட்டுக்குள்ள போய் தியானம் பண்ண என்ன பண்றது? நீ கோயில் கட்டிட்டு பூஜை பண்றதுக்கு அம்மா கால விட வேண்டியதானே, ராக்கெட் எடுத்து எங்கேயோ போற அப்படின்னு கொடுத்துட்டாரு. 4 பேருக்கு சண்டை. 4 பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவரு நான் சொல்றது கரெக்டுங்கிறாரு, அவர் நீ சொல்றது கரெக்டுங்கிறாரு. இந்த 4 பேர் பிரிச்சுட்டாங்க. சரி, ஓகே, ஒரு பெட்டு. இந்த நண்பர் படத்துல வர மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல நாம் சந்திப்போம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷமா 4 பேர் பார்க்கல. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் 4 பேர் அதே நாள்ல மீட் பண்றாங்க. 4 பேருக்கு மூஞ்சிக்கு ஒரே வாட்டம், அப்படியே தொங்கி போய் வருது. ஏன்னா 4 பேருமே என்லைட்மெண்ட் ஆகல, ஞானமும் கிடைக்கல, கடவுளையும் பார்க்கல. உட்காந்துட்டு 4 பேர் பேசுறாங்க. நீ பாத்தியா? நான் பார்க்கல. நீ பாத்தியா? நான் பார்க்கல. ஞானம் கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கல. ஒருத்தர் சொல்றாரு, கல்யாணம் பண்ணேன், ஞானமா கிடைச்சது? எல்லாம் கிடைச்சது, ஞானம் ஒண்ணுதான் கிடைக்கல. அது அவர் சொல்றாரு, அம்மா பார்த்தா, அப்பா பார்த்தா, எல்லாம் பார்த்தா, எல்லாம் கெட்ட பேர் தான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் ராக்கெட் எடுத்துட்டு போனேன், அது வேற ஒண்ணு. கடைசி இந்த பெரு வெடிப்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்றாங்க. அதுக்குள்ளேயும் போக முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. இவர் சொல்றாரு, இவரு நான் பூஜை பண்ண, தியானம் கோயில் கட்டினேன், வாழைப்பழம் தேங்காய் கொடுத்தாங்க, தொப்பதான் வந்துச்சு, வேற ஒண்ணும் வரல, எனக்கும் ஞானம் கிடைக்கலன்றாரு அவரு. இன்னொருத்தர் யோகா பண்ண, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, தெம்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், பட் எனக்கு ஞானம் கிடைக்கல அப்படிங்கிறாரு. 4 பேர் கும்பலா உட்கார்ந்து ஞானம் கிடைக்கலன்னு பேசிட்டு இருந்தோம்னா திடீர்னு பார்த்தா திடீர்னு கடவுள் நடுவில் இறங்கிட்டாரு. பக்தா, உன் பக்திக்கு மெச்சினேன், உங்களுக்கு என்ன நம்மளுக்கு என்லைட்மெண்ட் அப்படின்ட்டாரு. 4 பேருக்கு ஒரே கோபம். கடவுள் வந்தது சந்தோஷமெல்லாம் கிடையாது. ஒரு சொல்றான், கடவுளே அறிவு இருக்கா உனக்கு? கடவுளை பார்த்து காட்டுக்குள்ள நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்ல 30 வருஷமா, அப்ப வராத நீ இப்ப எதுக்கு வந்த? இவனுக்கு 3 பேர் பார்த்தாலும் இல்ல, இவனு தியானம் பண்ணல இல்ல, யோகா பண்ணல இல்ல, அவனுக்கே கட்சி கொடுத்த அப்படி இவர் திட்டாரு. இவர் 3 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. பொண்டாட்டி பார்க்கல, குழந்தைய பார்க்கல, அம்மாவை பார்க்கல, அப்பாவை பார்க்கல. நான் உட்கார்ந்து எல்லா கடமையும் செஞ்சிருக்கிறேன், எனக்கு நீ வீட்டுக்கு வராம ஏன் இவங்க 3 பேருக்கு முன்னால வந்தேன்னு அவருக்கு கோபம். இன்னொருத்தர் நான் ராக்கெட் எடுத்து வரும்போது எங்க போயிருந்தா கேட்கிறாரு. 4 பேருக்கும் கடவுளை பார்த்து சந்தோஷம் இல்ல, நீ ஏன் மத்த 3 பேருக்கு முன்னால வந்தேன்னு பிரச்சனை. அப்ப கடவுள் சொன்னாராமா, இந்த 4 விஷயங்களும் யார் ஒரு தனி மனிதன் கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொன்னாராமா. அவ்வளவுதான்.
இந்த கதையை விடுங்க. அது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஞானம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி யோகா பண்றதோ, மூச்சு பயிற்சி பண்றதோ, கடவுள் கும்பிடுறதோ, கடமை செய்யறதோ கிடையாது. எல்லாத்தையும் ஒன்னா பண்ணணும், அவ்வளவுதான். அதான் ஞானம். நாளும் ஒன்னா வேணுங்க. பல பேர் சொல்லுவாங்க, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் தொழுது பண்ணிட்டு இருக்கேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், ஞானம் கிடைக்கலன்னா அது பக்தி, அவ்வளவுதான். 4ல 1 தான் வச்சிருக்கீங்க, மற்ற 3 இல்ல உங்ககிட்ட. ஒரு சிலர் யோகா பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சி எல்லாம் காலையில் சாமி கும்பிட மாட்டாங்க, வேற ஒன்றும் கடமை பார்க்க மாட்டாங்க, கிடைக்காது. கடமை மட்டும் பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டாலும் கிடைக்காது. பாருங்க, 4 சொல்றேன் பாத்தீங்களா? அது 4 என்னன்னா கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். 4 யோகம் யாருக்கு புரிஞ்சிருச்சோ, இது 4 ஒண்ணு சேர்த்துக்கிட்டா மொத்தமா என்லைட்மெண்ட், நமக்கு முக்தி கிடைச்சிடும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யார்கிட்ட கேள்வியில கேட்டிருக்க மாட்டோம். நம்ம ஞானி, நம்மளே சொல்லிக்கலாம். மொத்தம் 4 டைப்புங்க. தெரியாதவன், தனக்கு தெரியாதவன் என்பதையும் தெரியாதவன், இது ஃபர்ஸ்ட் டைப். குழந்தைகள்லாம், அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு தெரியாத விஷயம் தெரியாது. செகண்ட் டைப், தெரியாதவன் தான் தெரியாதவன் என்பதை தெரிந்து கொண்டவன். கொஞ்சம் குழந்தை கொஞ்சம் பெருசா பார்த்தீங்களா சொல்லும், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு காரணம். அப்போ தெரிஞ்சு போச்சு, ஒரு கில்ட்டி ஃபீல் வரும், எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இது ஒரு படி மேல. அப்புறம் நிறைய விஷயத்தை கத்துக்கினாலும் தெரிந்தவன் தான் தெரிந்தவன் என்பதை தெரியாதவன், அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு சந்தேகமா இருக்கும், நம்ம ஞானியா அப்படின்னு. ஏன்னா அது இன்னும் கிளியர் ஆகல. 4th ஸ்டேஜ், தெரிந்தவன் என்பதையும் தெரிந்தவன் ஞானி, அவ்வளவுதான். அப்ப நம்ம 4 ஸ்டேஜ் தாண்டி தான் வரணும். 4 ஸ்டேஜ் இருக்கு. எப்ப நமக்கு இந்த 4 யோகம்னா என்னன்னு புரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிட்டோமோ, நாம் தெரிந்தவன் என்பதை தெரிந்தவன் புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஞானி தெரியுமா சொல்லலாம். ஞானிய போய் காலில் விழுகிறதுல ஒரு அர்த்தம் இல்லைங்க. நாமளா ஞானியாகிறதுலதான் பெருமை இருக்கு. நாம் என்ன பண்றோம், யாராவது 4 நல்ல விஷயம் சொல்லிட்டா போதும், உடனே காலில் விழுந்துருவோம். நான் ஏன் இன்னும் பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கேன், அது ஒண்ணுதான் காரணம். நான் மொட்டை ஒரு ட்ரெஸ் எடுத்து சுத்தி விட்டு நின்று வச்சுக்கலாம், எல்லாம் காலம் வந்துருவாங்க. விழுந்தாங்க, அதனால அதை நிறுத்திட்டேன். சென்னையில ஒரு நாள் ப்ரோக்ராம்ல அதிசயமா அன்னைக்கு மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நின்று இருந்தாங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ட்ரெஸ் வேண்டாங்க, அவங்களே கொடுத்தாங்க, சரி போட்டேன். அன்னைக்கு மட்டும் 100 பேர் காலில் விழுந்தாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நீங்களும் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் இருக்கணும். என்னன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டு போதுங்க, காலில் வந்து சாமி ஆக்கி தூக்கி நாமளும் தூக்கி விடுறோம். அவங்க எல்லாம் ஒன்றும் ஆடுறதில்ல, நம்ம தான் மேல தூக்கி விட்டு போயிடுறோம். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன தெரியல, அதை உட்கார்ந்துட்டு நீங்க கத்துக்கிட்டா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருமா? எதுக்கு அவங்க போய் நீங்க விடணும்? சோ ஞானம் என்பது என்னன்னா கர்மயோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னா என்னன்னு தெரிஞ்சு அதை நாமளையும் ஒண்ணு சேர்த்தி நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் ஞானினா. ஒவ்வொரு யோகமா பார்க்கலாங்க. ஞான யோகம்னா என்ன? கார் ஓட்ட தெரிஞ்சா நீங்க கார் ஓட்டுறதுல ஞானி, அவ்வளவுதான். ஒரு அறிவு. பைக் ஓட்ட தெரிஞ்சா பைக்ல ஞானி. கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர்ல ஞானம். சமையல் ஞானம். துவைக்கிறது, ஒவ்வொரு வேலைக்கும் ஞானம் வேணும் இல்லைங்களா? உங்க வீட்டு சமையல் ரூம் இருக்கு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இத்தனை ஆம்பளைகள் உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்க வீட்டு சமையல் ரூம் இருக்குல்ல, உங்களுக்கு 50 வயசு 60 வயசு ஆச்சுல்ல, இப்போ உங்க சமையல் ரூம்ல கொண்டு விடுறவங்க 7 பேருக்கு சமைக்கணும். சாம்பார், குழம்பு, ரசம், மோர், பாயாசம் செய்ய தெரியுமா? எத்தனை பேர் கை தூக்க முடியும்? கண்டிப்பா யாரும் தூக்க மாட்டீங்க. நல்லா தெரியாது, சாப்பிட மட்டும் தெரியும். அப்புறம் தெரியும் சில பேருக்கு. நான் கேட்கிறேன், 50 வருஷமாச்சு, 50 வயசாச்சு, ஒரு குழம்பு வைக்க தெரியாதா? ஒரு பொறி வைக்க தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இத்தனை ஞானம். ஞானங்கிறது நானுன்னா பெரிய பெரிய புஸ்தகங்களை படிங்கன்னு சொல்ல, ஒரு அப்பளத்தை கூட வறுக்க தெரியலையே, எதை கத்துக்குவீங்க? என்ன கத்துட்டு இருந்தீங்க? உங்க சமையல் ரூம்ல 50 வருஷம் அப்பளம் சாப்பிட்டீங்கல்ல, அது எப்படி வறுக்காங்கன்னு அப்ப பார்க்கவே இல்லையா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலையா? துணி துவைக்க சொல்ல தெரியுமா? தெரியாதுங்க. சில பொம்பளைக்கே தெரியுது, துணி துவைக்கிறதுக்கு பொம்பளைக்கே தெரிய மாட்டேங்குது. பொம்பளைக்கு சமைக்க தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல புரிஞ்சுக்கலாம்? ஞானம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வேற எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வாழ்றதுக்கான வழிமுறைகள். காரை பத்தி எப்ப தெரிஞ்சிருச்சோ, நீங்க ஓட்டிட்டு போறீங்க, திடீர்னு கார் வந்து போச்சு, நீங்க என்ன பண்ணீங்க? போன் பண்ணி
கார் நின்று போச்சு, மெக்கானிக் வராரு, டோ கொண்டு போறாரு, கொண்டு ஒரு ஸ்டாப் விடுறாரு, 500 வெள்ளி முடிஞ்சு போச்சா? இதே கொஞ்சமா என்ன சொல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல, கொஞ்சமா காரணம் தெரிஞ்சு ஒரு வேலை அந்த பேலட் ஓபன் பண்ணி என்னன்னு பார்த்து அந்த ஒயரை மாட்டி இருந்தா கார் போயிருக்குமா, இது மிச்சமா? காரணம் தெரிஞ்சுக்கணும், சமையல் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாஸ்துன்னா என்ன, யோகான்னா என்ன, மூச்சு பயிற்சி என்ன, தியானம் என்ன, ஜாதகம்னா என்ன, டேஸ்ட் தெரப்பின்னா என்ன, கல்லுன்னா என்ன, இப்படி ஒவ்வொன்றும் ஞானம் தானே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எதை பத்தி தெரியலையோ அததான் நீங்க ஏமாறுவீங்க. காரை பத்தி எப்ப தெரியலையோ மெக்கானிக் என்ன பண்ணுவாரு, தலையில மிளகா வச்சு ஏமாத்துவார். கம்ப்யூட்டர் பத்தி தெரியலையா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து ஏமாத்துவார். உங்களுக்கு வேற வீட்டுக்கு வந்து பாக்குறாரு, சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு, நீங்க சொல்லுவீங்க ஆனே ஆக மாட்டேங்குதுன்னு, அந்த ஒரு பட்டன் இருக்கும் போட்டா ஆன் ஆயிரும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பாப்பாரு, கொண்டாடி என்ன சொல்லிருக்காரு, வரும்போது 100 பில்லோட வாங்க சொல்லிருக்கா, ஓகே சார் நான் எடுத்துட்டு போய் சரி பண்ணி தர முடியும். அவருக்கு தெரியும் அந்த பட்டன் தட்டா ஆன் ஆயிரும், பண்ண மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியல, தெரியும், அதுக்கு 100 வெள்ளி முடிச்சுதா? நல்லா கேட்டுங்க, எது தெரியலையோ அதுல நம்ம கஷ்டப்படுறோம். இதுதான் ஞானம். ஞானம்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வித்தை இல்லைங்க. சாதாரண வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்ன தெரியும்? சாப்பாடு தெரியுமா? தெரியாது. தனிமை தெரியாது, தூங்க தெரியாது, உழைக்க தெரியாது, மனசுனா தெரியாது, புத்தின மனசை பத்தி நிறைய விஷயம் கத்துக்கிறீங்கன்னா இது ஞான யோகம். மனசு சம்பந்தப்பட்ட ஞான யோகம். முடிஞ்சு போச்சுங்களா? சோ ஞான யோகம்னு என்னன்னா ஒரு விஷயத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கிறது. அது உடனே ஞானம், உடனே கடவுள் அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், சமையல் கூட ஞானம் தான். அதனால இனிமேல் நாம எல்லாம் என்னன்னா ஞான யோகின்னு சொல்லிக்கணும். ஒரு விஷயத்தை விடக்கூடாது. ஏன், இதுக்கு என்ன, எப்படின்னு கேட்டுட்டே இருக்கணும். இது நமக்கு வேணும் வேண்டாம் எந்த சப்ஜெக்டும் கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு நிறைய சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாங்க. இது நமக்கு புரியல, அவ்வளவுதான். கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த பையன் சொல்லுவாங்க, என் சந்ததிக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன். அப்பா இறந்த அடுத்த நிமிஷம் பையனை ஏமாத்தி எல்லா சொத்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஏன், பையனுக்கு சொத்தை காப்பாத்திக்க சொல்லி கொடுக்கல, சொத்து மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லிதான் கொடுக்கணும், மீன் பிடிச்சு வச்சுட்டு போக முடியாது. அந்த மாதிரி நமக்கே ஞானம் இல்லை, நாம குழந்தை கொடுக்க முடியும். இப்ப நான் சொல்ல பார்த்தீங்களா, அனாட்டாமிக் தெரபிங்கிறது ஞான யோகத்துல ஒரு சின்ன பார்ட், அவ்வளவுதாங்க. உடம்பு பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு பேரு அனாட்டாமிக் தெரபின்னு பேரு. அது மட்டும் உலகம் இல்ல, இன்னும் மனசு இருக்கு, புத்தி இருக்குது, சமையல் இருக்குது, வாஸ்து இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ ஞான யோகம்னா என்னன்னா எதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இது ஞான யோகம். அடுத்தது இரண்டாவது பக்தி யோகம். பக்தி யோகம்னா என்ன? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க பக்தி யோகம் அப்படின்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், இல்ல சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும், இல்ல 5 வேளை தொழுகணும், இதுதான் பக்தியோ நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. பக்தி யோகம்னு அது இல்ல. 24 மணி நேரமும் நம்ம இறைவனுடைய அந்த எண்ணத்துல இருக்கும். டோட்டல் சரண்டர், சரணாகதி. இதுக்கு பேர் தான் பக்தி யோகம். அது எப்படி புரிய வைக்கிறதுனா, யாராவது உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க? உட்காந்துட்டு ஐயோ கடவுளே என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டே கடவுளே, பிளீஸ் கடவுளே அப்படின்னு நினைக்கலாம். உங்க செல்போன், காஸ்ட்லி செல்போன், ஐபோன் காணாம போச்சு, அதை நினைப்பீங்க கடவுளே வச்சிருந்தே காணவே நினைக்கிறீங்களா? கடவுளே என்ன வருதா? யாராவது உங்களுக்கு ஐபோன் கிஃப்டா தராங்க, என்னைக்காவது யாராவது கடவுளே நீ எனக்கு கொடுத்துட்டே யோசிக்குமா? இது பக்தி. நம்ம பணம் காணாம போச்சு, பைக்ல வந்து கீழே விழுந்துச்சு, கார் வந்து காணாம போச்சு, காடியில் உடச்சு எடுத்து போயிட்டாங்க, இப்ப உடனே கடவுளே அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம லாட்டரி டிக்கெட்ல ஒரு பணம் கிடைக்கும் பொழுதோ இல்ல ஒரு போனஸ் கிடைக்கும் பொழுதோ அந்த செகண்ட்ல நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு நல்ல வருமானமோ நல்ல விஷயம் நடக்கும் பொழுது, கிஃப்ட் கிடைக்கும் பொழுது கடவுளே எனக்கு நீ அதே எனக்கோட நினைச்சிருக்கிறோமா? இத்த பக்தி யோகம். ஒரு தீவிரவாதிங்க, அவன் கையில எங்க 47 இருக்கு, பாக்கெட்ல அணுகுண்டு இருக்குது, குண்டு எல்லாம் இருக்குது, கத்தி இருக்குது, மேல ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்கு, இவங்க ஆளுங்க ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்காங்க பாம்பேல.
அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களா இருக்காங்க, கார் இருக்குது, சேட்டலைட் செல்போன் இருக்கு, எல்லாம் இருக்கு. எப்படி இருப்பாங்க? தீவிரவாதி. AK-47 இருக்கு, இப்படி போவானா ஊருக்குள்ள? என்ன எல்லா ஆயுதமும் இருக்குது, எவ்வளவு தைரியமா இருக்கும். போயிட்டு இருக்கான், திடீர்னு அந்த ஹெலிகாப்டரை போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்க. ஹெலிகாப்டர் கீழே விழுந்துருச்சு. என்ன இப்படி போனாங்க, கொஞ்சம் இறங்குமா, நம்ம ஹெலிகாப்டர் சுட்டுட்டாங்க, கொஞ்சம் பணம் கம்மியாகுதா, அப்புறம் காரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓ, கார் போயிடுச்சா, கொஞ்சம் கம்மியாகும். கோர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தனியாக ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கம்மியாகுவாரா, அப்ப என்ன பண்ணுவாரு, திறந்துவாங்க. AK-47 சுடுவாரா, டிமிட் சுடுவாரா, AK-47 இருக்கு, சுடுவாரு, குண்டு தீர்ந்து போச்சு. பாம்பு தூக்கி வீசுறாரு, பாம்பு தீர்ந்து போச்சு. கத்தி எடுத்து குத்துறாரு, கத்தி தீர்ந்து போச்சு, கத்தி பிடிக்கிட்டாங்க. ஓடி போய் ஒரு வீட்டுல குடிச்சிட்டாரு. அந்த வீட்டை சுத்தி ராணுவம் நிக்குது, மேல ராணுவ ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்கு. தனியாளா ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிட்டாரு. எப்படி இருக்கும்? கூனி குறிப்பி உட்கார்ந்து இருப்பாரா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னால இப்படி போனார்ல ரோட்ல, என்ன தைரியம்? என்ன AK-47, அதான் தைரியம். இவருக்கு சொந்தமா ஒண்ணு இல்ல. அந்த வீட்டுக்குள்ள போனவங்களுடைய கூனி ஒண்ணுமே இல்லை. சத்தியமா சொல்றாங்க, எப்பேற்பட்ட தீவிரவாதியா இருந்தாலும் அந்த செகண்ட்ல யோசிப்பாங்க, கடவுளே ப்ளீஸ் கடவுளே, கண்டிப்பா கேட்பான். அந்த எண்ணத்துக்கு பேர் தாங்க பக்தி. ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது அந்த செகண்ட் உயிர் போகுது நினைக்கும் பொழுது ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா, கடவுளே ப்ளீஸ் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், உனக்காக எப்படி வேணாலும் வாழ்றேன், இனிமேல் நீ தயவு செய்து என்ன காப்பாத்துன்னு அந்த யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா, இதுதான் பக்தி. அந்த எண்ணம் 24 மணி நேரம் இருக்கணும். இதுக்கு பேர் தான் பக்தியும். சும்மா பொழுது போகல ஃப்ரீயா பொழுது ஜாலியா இருக்கும்போது, ஃப்ரீயா இருக்கும்போது சாமி கும்பிடுறது, அப்ப அவ்வளவுதான் பக்தி இருக்கும். அப்படியே ரோட்ல போகும்போது அப்படியே பார்த்துட்டு அடிச்சுட்டு போறது, இதெல்லாம் சும்மா அந்த நேரத்தில் மட்டும்தான். அதெல்லாம் பக்தி எல்லாம் கிடையாது. இப்ப இருக்க எல்லாத்துக்குமே என்னன்னா, அவங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, ஈகோ. எனக்கு கம்பெனி இருக்கு, 7000 பேர் வேலை செய்யறாங்க, இதெல்லாம் தான் AK-47 துப்பாக்கி குண்டு நான் சொன்னேன், புரிஞ்சுங்களா? பேங்க்ல பணம் இருக்கு, நான் மினிஸ்டர், இந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க அப்படிங்கிறது ஒரு சில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த நம்ம தீவிரவாதி, நம்ம அதை வச்சுக்கிறோம், அப்படி போயிட்டு இருப்போம். நாளை காலையில கம்பெனி திவாலாகி ஒண்ணுமே எல்லாம் வீட்டுல உட்கார்ந்தா அதே தெம்போடு நடந்து போவீங்களா? முடியுமா? முடிஞ்சா நீங்க பக்தி, அவ்வளவுதான், உங்களுக்கு பக்தி இருக்கணும். பக்திங்கிறது என்னன்னா 24 மணி நேரம் நம்ம கடவுளோட சரண்டர் இருக்கணும். எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் கடவுளே உன்னோட அனுமதியோட நடக்குது, அவ்வளவுதான். முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எது சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. பாத்துட்டீங்களா? நாளைக்கு காலையில, நாளைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வந்து விருந்து கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இறைவன் அனுமதித்தால் வரேன்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் வரேன்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் அனுமதித்தா தான் வருவேன், நீ சமைச்சா வர மாட்டேன். இதான் பார்த்தாலும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கடவுளுடைய எண்ணத்தோடு இருக்கணும். நல்லது நடந்தாலும் இருக்கணும், கெட்டது நடந்தாலும் இருக்கணும். இதுக்கு பேர் தான் பக்தி யோகம். நீங்க கோயிலுக்கு போனீங்களா, சர்ச்சுக்கு போனீங்களா தேவையில்லைங்க. 24 வருஷம் எண்ணம் இருந்தா நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் வரலாம். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பக்தி யோகம் என்னன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா, அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 கிளியர் ஆயிடுச்சா? ஞான யோகம், பக்தி யோகம், அடுத்தது கிரியா யோகம். கிரியா யோகம் என்ன? ஒண்ணு இல்லைங்க. கிரியா யோகம் என்னன்னா ஒரு பயிற்சி. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், வாக்கிங் போறது, ஜிம்முக்கு போறது, நவகிரகத்தை சுத்துறது, 5 வேளை தொழுகிறது இல்லைங்களா, இதெல்லாம் கிரியா, ஒரு செயல். ஒரு செயலை செய்யறீங்க இல்லையா, இதுக்கு பேரு கிரியா. அந்த காலத்திலேயே கிரியா யோகம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வயல்ல வேலைக்கு போயிருக்காங்க, பாத்ரூம் போறதுன்னா 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்க, தண்ணி எடுக்க போவாங்க. அன்னைக்கெல்லாம் அந்த காரு பங்களா வசதி எல்லாம் இல்ல. அந்த காலத்திலேயே கிரியோகம் பண்ணாதான் ஞானம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்களே. இப்ப நமக்கு ஏதாவது கிரியோகம் இருக்கா? உடம்புக்கு வேலை கொடுக்குறோமா? கொடுக்கறதே இல்லை. உடம்புக்கு வேலை கொடுக்கணுங்க. ஒரு நாளைக்கு உடம்புக்காக ஒரு 1/2 மணி நேரம் என்னைக்காவது ஒதுக்கி இருக்குமா? உடம்பு, மனசு, புத்தி
நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக, அமைதிக்காக, நிம்மதிக்காக யாராவது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கியிருந்தா அந்த 1/2 மணி நேரத்துல என்ன பண்றீங்கன்னு முக்கியம் இல்ல, அதுக்கு பேரு கிரியா யோகங்க. ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போறீங்க அப்படின்னா என் உடம்பு பாதுகாக்கிறதுக்காக வாக்கிங் போறோமா, அந்த எண்ணமும் செயலும் சேரும்போது கிரியா. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் கிரியா. கண்டிப்பா இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல நாம செய்யற வேலைக்கு கண்டிப்பா கிரியா செஞ்சுதான் ஆகணுங்க. வேற வழி இல்ல. பகலுக்குள்ள உடம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்குமா, மனசுக்கு எடுக்கிறோம், புத்திக்கு எடுக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்குமா, ஒழுங்குபடுத்துக்கு அடிக்க வைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணுமா வேண்டாமா? கிரியா யோகாங்கிறது என்னன்னா, அதுக்காக யோகாங்கிறது கிரியா நினைச்சுக்காதீங்க. யோகா மட்டும் நான் சொல்லல, மூச்சு பயிற்சி, வாக்கிங், ஏதாவது ஒண்ணு சும்மாவாவது போய் எங்கேயாவது போய் பார்க்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் ரிலாக்ஸா இருக்க நினைச்சாவே கிரியா தாங்க. பூஜை பண்ண கிரியா, தொழுதா கிரியா. கிரியாங்கிறது ஒரு செயல். நமது உடம்புக்காக, புத்திக்காக, மனசுக்காக நான் தயார் பண்றேன், என் உடம்பை காப்பாத்திக்கிறேன் நினைப்போட ஒரு வேலையை பண்ணா அதுக்கு பேர் கிரியா. துவைக்கிறது கிரியா கிடையாது, சமைக்கிறது கிரியா கிடையாது. சமைக்கிறது சமைப்போம், கவனம் உள்ள சமையல் இருக்கும் இருக்காது. எங்க இருக்கும்? சொல்லணும், அத்தி பூக்கள் இருக்கும். நானும் பார்த்து சமைச்சிட்டு இருப்போம், அதோட ஓடிட்டு இருக்கோம். தூக்கி போட்டு 10 மணி எந்திரிச்சிட்டாலா, வச்சு போச்சா, 5 வச்சு எடுத்துட்டாலா, மனதில் என்னன்னா இது இங்க அங்க இருக்கும், இங்க இருக்காது. அது பேர் கிரியா கிடையாது. துவைக்கும் போது கவனம் எல்லாம் வேற எங்காவது இருக்கும். எண்ணம் செயலும் ஒண்ணு சேர்ந்தா கிரியாங்க. எண்ணம் செயல் ஒண்ணா இருக்கா? இல்ல, அப்ப அது கிரியா கிடையாது. நீங்க ரொம்ப தூரம் நடந்து போவீங்க ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு, அது கிரியா இல்ல. ஆனா வாக்கிங் போறேன் நினைச்சு கிடைக்கிறது அது பேர் கிரியாங்க. புரிஞ்சுங்களா? அதே வேலைதான் எதுக்காக செய்றீங்க? அப்போ அந்த மனசு அங்க இல்ல, மனசெல்லாம் பஸ் பிடிக்கணும், ஆபீஸ் முடிச்சு லேட் ஆயிடுச்சு, காடி வேற பிரச்சனையா போச்சு, பஸ் அப்படி நினைக்கும் பொழுது எண்ணம் எங்கேயோ இருக்கு, உடம்பு எங்கேயோ இருக்கா. இது கிரியா கிடையாது, இது வேலை. எண்ணமும் செயலும் ஒண்ணு சேர்ந்து நாம ஒரு வேலை பண்ணோம்னா இதுக்கு பேரு கிரியா. இது கிரியா யோகம். இதை பத்தி நிறைய நம்ம பார்க்க போறோம். 4வது யோகம் கர்ம யோகம். கர்ம யோகம்னா என்ன? கர்ம யோகம்னா ஒண்ணு இல்லைங்க, கணக்கு பார்க்காம வேலை செய்த பேர் கர்ம யோகம். ஒரு அம்மா தான் குழந்தைக்கு கொடுத்த பாலை கணக்கு வச்சிருப்பாங்களா? தான் குழந்தைக்காக செஞ்ச அந்த வேலைகளை, சேவையை யாராவது கணக்கு வச்சிருக்கீங்களா? அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுத்த பணத்தை எண்ணி கணக்கு, நான் வந்து டிசம்பர் மாசம் உங்களுக்கு 7,000 ரூபாய் கொடுத்து கணக்கா வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. கிழிச்சு குப்பை, ஏன் பையன் எல்லாமே அவனுக்காக அப்படி சொல்றீங்கல்ல? உங்க பொண்ணுக்காக வாழ்றீங்கல்ல? கணக்கு பார்க்கறது இல்ல. என்ன பண்ணலாலும் நீங்க சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை நைட்டு முடிச்சிருந்தீங்க அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனீங்கல்ல, கணக்கு வச்சிருப்பீங்களா? இதுவே கணக்கு வச்சுக்கிறது இல்ல. தாய் அந்த குழந்தைக்காக வாழ்ந்துட்டு கணக்கு வச்சுக்காம இருக்காங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் கர்மயோகம். ஆனா நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நடந்துகிட்டா கர்மயோகி. அவ்வளவுதாங்க. நீங்க உங்க குழந்தைகிட்ட மட்டும் நடந்துட்டீங்கன்னா சுயநலம். இதுக்கு அர்த்தம் எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. 2 குழந்தைங்க சண்டை போடுதுன்னு வச்சுங்களேன், அம்மா என்ன பண்ணுவீங்க? நேரா போய் இன்னொரு குழந்தைக்கு போய் அடிச்சு போடாம இருக்கும். என் பையன் அடிக்கிறியா? அதுவும் பையன் தான், இதுவும் பையன் தான். ஒருவேளை அவங்க அம்மா முன்ன வந்திருந்தா உங்க பையன் கழிவு இருக்கும். 2 அம்மா சண்டை போடுறாங்க உங்க வீட்டுக்கு முன்னால, நீங்க போறீங்க, உங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுக்கு அம்மாவும் பிடிச்சி மண்டை பிடிச்சி அடிச்சு வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? போன உடனே ஏன் இருக்கிறத யோசிக்க மாட்டீங்க, அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை போட்டு அடிச்சிருக்கீங்க. ஏன்? உங்க அம்மா தப்பு பண்ணிருக்காங்களா? நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. பற்று என்ன பண்றோம்னா ஒரு சில இடங்கள் அதிகமா வச்சுக்கிறோம், மற்ற இடத்துல வச்சுக்கிறதே இல்லை. இது கர்மயோகம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அந்த எண்ணம் வரணும். அடுத்தது இங்க உட்கார்ந்து அத்தனை பேரையும் கேட்கிறேன், யாரையாவது அவங்க ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க, திரும்ப அதே மாதிரி திரும்ப பழிக்கு பழி வாங்கணும்
அப்படின்னு ஏதாவது எண்ணம் இருந்தா நீங்க மனசுக்குள்ள யோசிக்கணும். இப்ப யோசிக்கணும், சொல்ல வேணாம், யோசிக்கணும். கடவுள் வராது, திடீர்னு காட்சி கொடுக்குறாரு, யாருக்காவது பழி வாங்கணுமா சொல்லு, உடனே இப்ப சொன்னா நடந்துன்னு சொன்னா யோசிச்சிட்டீங்களா? எல்லாரும் யோசிச்சு முடிச்சிருப்பீங்க, தெரியும். ஏன்னா அதுக்கு நிறைய இருக்கும். பொழுது யோசிச்சுட்டு பாரு, எங்க மாமியார அப்படியே யோசிச்சிருப்பாங்க, இதுக்கு மருமகள, அப்புறம் பார்ட்னர், ஃப்ரெண்டு, கொண்டாட்டி, குழந்தை, இதை யோசிச்சீங்களா? எந்த யோசிச்சீங்க? யாராவது உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் பண்ணிருப்பாங்க, அந்த கெட்ட விஷயத்தை திரும்ப அதை விட 100 மடங்கு கொடுக்கணும்னு யோசிச்சீங்களா? இல்ல பொதுவா மனசுல அப்பதான் என்ன வரும். நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் என்ன யாராவது கடவுள் வந்து கேட்கிறாரு, உனக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா திருப்பி அதே மாதிரி பண்ணணும் ஆசைப்படியான்னு கேட்டா நான் முதல்ல சொல்லுவேன், ஆமா இருக்கு. யார் தெரியுமா? எங்க பாட்டி. எங்க பாட்டி எதுவுமே பண்ணுவாங்க, சின்ன வயசுல 10 வயசு வரைக்குங்க என்ன குப்பரை போட்டு தட்டி கொடுப்பாங்க. நைட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அப்பதான் நான் தூங்குவேன். இன்னும் தூங்கவே மாட்டேன். இப்ப கூட அந்த பாட்டி தட்டி கொடுத்து இப்ப நான் குப்பரை கொடுத்தா மட்டும் தூக்கம் வருது, வரவே வராது. தட்டி கொடுத்தாங்க எங்க பாட்டி, அவங்க செத்து போயிட்டாங்க. இப்ப அவங்க இல்ல. நான் அதே மாதிரி அவங்க பழி வாங்கணும், அவங்களை குப்பரை படுத்து போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும். நான் எங்க போறது? என்ன பண்றது தெரியல. இது யாராவது ஆள் மனசுல வெறி மாதிரி வச்சிருக்கீங்களா? இருக்காது. இல்ல, நானு 10வது முடிச்ச உடனே மெட்ராஸுக்கு டீ கடைக்கு வேலைக்கு போயிட்டேங்க. படிக்கிற வசதி இல்லைன்னு. எங்க பெரியப்பா அவர் என்ன காலேஜுக்கு படிக்க வச்சாரு. எங்க அப்பா அம்மாக்கே தெரியாது நான் காலேஜ் படிச்சிருக்கேன். டீ கடைக்கு வேலைக்கு போனாம படிக்க வச்சிட்டாரு. அவருக்கு உயிரோடு இல்ல. இப்போ நம்ம பழி வாங்க, எங்க போய் பழி வாங்குறது? நான் என்ன சொல்றது புரிஞ்சுங்களா? காலேஜில் படிக்கும் போது பணம் எல்லாம் இருக்கும், கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புக் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல, பல பேர் இருக்கிறாங்க. இவங்க போய் எங்க போய் பழி வாங்குறது? அதே மாதிரி மனசுக்குள்ள எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு அதே மாதிரிதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் ஒன்னும் சங்கம் போயிட்டே இல்லை, அதனால நான் வச்சிருக்குமா? இத்தனை கருமை அவங்க நடு ரோட்ல மயக்க மாட்டீங்க, பொழுது வராது, உங்களை காப்பாத்தி 4 நாள் கோமால் இருக்கீங்க, 4 நாள் கூடவே இருந்து, உங்க பேரு தெரியல, 4 நாள் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணி உயிர் வந்தோடனே பொழைச்சோடனே அவர் கிளம்பி போயிட்டாரு. என்னைக்காவது யாராவது அவருக்கு இதே மாதிரி நடு ரோட்ல மயக்கம் போட்டு போது நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு சாமி வச்சுமா? இல்ல தேங்க்ஸ் முடிஞ்சு போச்சு, ஓடி போயிட்டு வாங்க போயிருப்பீங்க. பேர் அவருக்கு வந்து காப்பாத்தினாரு, பேர் என்னன்னு தெரியல அப்படி சொல்லிடுவோம். ஆனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நம்மளோட லேசா அடிச்சிருப்பான், அந்த மேனேஜர் பேர் மட்டும் ஞாபகம் இருக்கும். அவன் மட்டும் என்னைக்காவது என் கையில மாட்டுவான். அப்ப இருக்கு. சோ கர்மயோகம் என்னன்னா கணக்கு வச்சுக்க கூடாதுன்றது கர்மயோகங்க. கணக்கு என்ன? நல்லதையும் கணக்கு வச்சுக்க கூடாது, கெட்டதையும் கணக்கு வச்சுக்க கூடாது. ஆச்சரியமா இருக்கும். என்னங்க நல்லது பண்ணா கணக்கு வச்சுக்க கூடாதா? இப்போ ஒருத்தர் ரொம்ப வசதியான ஆள், கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. ஒரு பையன் படிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் ஹெல்ப் பண்றாரு. அந்த பையன் படிச்சு நல்ல பெரிய ஆயிட்டாரு. கொஞ்சம் வசதி, இவர் வந்து கொஞ்சமா வசதியா இருக்காரு. அந்த கோடீஸ்வரர் இருக்காரு, ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு. இந்த பையன் எதிர்வு பண்றான், இவருதான் என்ன படிக்க வச்சாரு அப்படின்ட்டு அவர் போய் பாக்குறது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டு அவர் பொண்ணுட்டு போய், இந்தமா உங்க பலரை படிக்க வச்சாரு வச்சுக்கோ வாங்கி கொடுத்துருவாரு. அந்த பொண்ணு லேப்டாப் வச்சு அவர் குப்பையில போகும். ஏன் தெரியுமா? அது மேக்புக் ஏர் வச்சிருக்கோம், புதுசா இருக்கும். இவரு டுபாக்கூர் லேப்டாப் வாங்கி கொடுப்பாரு, மதிக்காது. இது லேப்டாப் வேஸ்டா போச்சா, வர போச்சு அப்படிங்கிற மாதிரி தூரம் கணக்கு. நான் நினைச்சுக்கிறோம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, திருப்பி அவருக்கே பண்ணணும். அவர்தான் வசதியாக்களை விட்டு போக வேண்டியதானே. உங்க வீட்டு பக்கத்துல எவனாவது படிக்காம இருப்பாங்க, அவனுக்கு லேப்டாப் பொதுவா ஒரு 500 புக் வாங்கி கொடுத்துருந்தா அந்த ஸ்கூலுக்கு அத்தனை குழந்தையும் படிச்சிருக்குமா இல்லையா? இத்தனை கருமையோகம். உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே திருப்பி பண்ணவும் முடியாது, பண்ணவும் தேவையில்லை. யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி கஷ்டத்தை கொடுக்க தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். நடந்தது அவ்வளவுதான். எது நடந்தோ நல்லபடியா நடந்துச்சு, முடிஞ்சுச்சு. ஒரு அனுபவத்துக்காக வந்திருக்கு. எங்க பாட்டி தூங்க வச்சாங்க, நான் என்ன பண்ணுவேன், எங்க பாட்டியை தூங்க வைக்க முடியும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தூங்க வச்சிடும், முடிஞ்சு போச்சா? இப்படி என்ன பண்ணணும்னா நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, கணக்கு வைக்காதீங்க. பல பேர் என்ன கேட்கறாங்க, ஒரே கேள்வி, என்ன அதிகமா கேட்ட ஒரே கேள்வி தெரியுங்களா? இந்த மாதிரி இலவசமாவே ரொம்ப நாள் நடத்திட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு எதுவும் கிடையாதா, என்ன பண்ணுவீங்க இருக்குன்னு கேட்கறாங்க. எல்லாரும் கேட்க கேள்வி தான். எனக்கு வெப்சைட் எல்லா புக்கும் ஃப்ரீயா போட்டிருக்கீங்க, யூடியூப்ல எல்லா வீடியோ ஃப்ரீயா போட்டிருக்கீங்க,
ஃப்ரீ, எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நான் பாட்டு வந்து பேசிட்டு போவேன். கடைசியா முடிச்சுட்டு போகும்போது கொடுத்தா வாங்கிக்கோ, எதுவும் கிடையாது. எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியும் கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாம் எங்க வேலை செய்றீங்க? ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க. அங்க ஒரு மேனேஜர் இருக்காரா, ஒரு ஓனர் இருக்காரா? ஒரு நாள் லீவ் போடுறாங்க, என்ன பண்றாங்க? ஆப்ஷன் போடுறாங்க. ஒரு நாள் நைட் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா ஓட்டி போடுறாங்க. நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சா ஒரு நைட் சம்பளம் போடுறாங்க. உங்க ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளமா, ஒரே மாதிரி போனஸா? ஒவ்வொருத்தருக்கும் மாறுதல்ல. ஏன்? நீங்க என்ன வேலை செய்யறீங்கிறத அங்க இருக்கிற மேனேஜரும் ஓனரும் பார்த்து சம்பளத்தை அதிகம் பண்ணி தராங்க, போனஸ் அதிகமா கொடுக்குறாங்க, வேலையை விட்டு துரத்துறாங்க, போனஸ் கம்மி பண்றாங்க, சம்பளத்தை கம்மி பண்றாங்களா? ஒரு 1000-2000 பேர் வேலை செய்யற துபாகூர் கம்பெனிலேயே இவ்வளவு தூரம் கரெக்டா கணக்கு போட்டிருக்கிறாங்களே. இந்த அண்ட பிரம்மாண்டத்தை படைச்ச கடவுள்னு வாயிலேயே பேசுறவே, அந்த கடவுளுக்கு அறிவில்லையா? அவருக்கு ஒண்ணும் தெரியாதா? கடவுளை பத்தி எல்லாருமே பேசுறாங்க, வாயிலேயே பேசுறாங்க, செயல்ல கிடையாதுங்க. அப்போ இன்னைக்கு நீங்க யாருக்காவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா, இது கடவுள் கணக்கு வச்சிருக்க மாட்டாரா? ஒரே கேள்வி. வச்சிருக்க மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்ல, வல்லாரக்கீரை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு இருக்கு. இத கூட கணக்க வச்சுக்க வக்கு இல்லையாமா? அவர் இருந்தா இதை கேட்டு நமக்கு என்ன? நாம என்ன அவர் கடவுளுக்கு போயிடுவோம். கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறீங்கன்னா, இந்த அண்ட பிரம்மாண்டத்தை படைச்சது அவருதான் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த செய்யற சின்ன உதவி கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு. ஒரு 1000 பேர்த்த உட்கார வச்சு இலவசமா சாப்பாடு போட்டு நான் ஒரு கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு நான் போனேன்னா, இந்த கணக்கு சூச்சங்கள் இருக்குமா இருக்காதா? இருக்காதா அப்படின்னா எனக்கு இது கடவுள். அப்படி கடவுள் தேவை, அவரு சங்காத்தமே எனக்கு வேண்டாம். சோ ஒரு வேலை செய்றீங்கன்னா இனிமேல் கணக்கெல்லாம் போட வேண்டாங்க. சூட்சமத்துல கணக்கு இருக்குங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, தேடி கொண்டு கொடுக்கணும் கடவுள். அதான் கடவுள் சொல்றாங்க. இவ்வளவு பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பக்கவாத வந்து படுத்து கிடப்பாங்க. சொல்லுவாங்க, சின்ன வயசுல என்ன ஆட்டம் போட்டான். அப்ப கணக்கு இருக்கா இல்லையா? என்ன பண்ணாலும் குணமாகாது. செஞ்ச பாவத்தை சரி பண்ணித்தான், இல்லைன்னா நோய் குணமாகாது. அனாட்டாமி தெரப்பி மட்டும் பத்தாது. உதட்ட மட்டும் மூடி சாப்பிட்டாலும் நோய் குணமாகாது. செஞ்ச பாவத்தை சரி பண்ணணும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் சேம் ஆக்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பா வருங்க. எது நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சில பேர் பாருங்க, நல்லா இருப்பாங்க, கடைசி நேரத்துல பெரிய பிரச்சனை காப்பாத்திடுவாங்க. எல்லாம் அவங்க அப்பா பண்ண புண்ணியம், அவன் பண்ண புண்ணியம் சொல்றாங்க இல்லையா? அவ்வளவுதான். இந்த பாவம் புண்ணியங்கிறது நேற்று மாதிரி எழுத்தெல்லாம் கிடையாது. அது சூட்சத்தில் இருக்கு. அது புரிய வரைக்கும் கஷ்டம். புரிஞ்ச ஜாலியா இருக்கும், உலகமே ஜாலியா இருக்குங்க. நமக்கு அந்த டென்ஷன், கோபம், பயம் எல்லாம் வராது. ஏன்னா எல்லாம் புரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் கர்மயோகம். கர்மயோகம்னா என்னன்னா, இப்ப நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை சிறப்பா பயன்படுத்தணும். நேற்று பணம் விட்டு இன்னிலிருந்து கிடைக்கிற வாய்ப்பை மற்றவங்களுக்காக வாழ வேண்டாம்னு சொல்லல, மற்றவங்களுக்காக உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமா மச்சான் மாதிரி நினைச்சுக்கிட்டா போதும், ஒண்ணும் பண்ணாங்க. இதுக்கு பேரு கர்ம யோகம். கணக்கு பார்க்காம வேலை செய்யறது. சத்தியமா சொல்றேங்க, எல்லாத்தையும் விட நான் வசதியா இருக்கேன். நான் ஐபோன் வச்சிருக்கேன், மேக்புக் ஏர் வச்சிருக்கேன், ஐபேட் வச்சிருக்கேன், கார்ல போறேன், பிளைட்ல போறேன், கையில 5 காசு கிடையாது. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடைசியா என்ன போறீங்க? ஒரு நாள் வெளிநாட்டு டூர் போறதுக்கு அவ்வளோ பெரிய போது கஷ்டப்பட்டு 30 வருஷம் சம்பாதிச்சு ஒரு அபார்ட்மெண்ட் போட்டு வாங்கிடுவீங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. அவ்வளவு அபார்ட்மெண்ட் மட்டும்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பல கோடி சேர்த்து வச்சிருப்பீங்க. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? அதை அனுபவமா மாத்திருக்கணுமா? நிம்மதியா வாழ்ந்துருக்கணுமா? சந்தோஷமா இருந்திருக்கணுமா? நாளைக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கணுமா? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போறோம்? இதுதான் கர்மயோகம். கர்மயோகம் என்னன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. அவ்வளவுதான். அதனால இது வரைக்கும் தான் புரியல. இனிமேலாவது இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் பாவத்துக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு, பரிகாரம் என்ன? யாராவது அடிச்சிருப்பீங்களா? ஒண்ணு வேண்டாங்க, ஒரு போன் பண்ணி சாரி சொல்லி பாருங்க, பரிகாரம். அவ்வளவுதாங்க. அவர் மனசு அப்பாடா முடிஞ்சு போச்சு. யாராவது ஏமாத்திட்டீங்களா? ஒரு சாரி சொல்லுங்க, முடிஞ்ச திருப்பி கொடுங்க. இப்படி நாம செஞ்ச எல்லா தப்பையும் உணர்ந்து வானம்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படம் பாருங்க. அந்த படத்துல சப்ஜெக்டே இவ்வளவுதான்.
தவறுகளை எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அங்கதான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற சப்ஜெக்ட் அது. கர்ம யோகங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க லைஃப். காமெடியா இருக்கும். 24 மணி சந்தோஷமா இருக்குங்க. யாருக்கும் டென்ஷன், கோபம், பயம் வரவே வராது. பக்தி யோகம், கர்ம யோகம், கிரியா யோகம், ஞான யோகம், இது நாளையும் புரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மென்ட், முக்தியை தவிர முக்திங்கிறது தனி ஒரு பாதை கிடையாது. ஆனா உலகத்துல எத்தனையோ ஆசிரமம் இருக்கு, எத்தனையோ சாமியார் இருக்கிறாங்க. எல்லாரும் முக்தி முக்தி கிளாஸ் நடத்துறாங்களா? எல்லாரும் போறாங்களா? ஆனா நல்லா கேளுங்க, ஒருத்தர் சொல்லுவாரு, எங்க குருநாதர் இருக்காரு, ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு, நீ வா, வந்தா முக்தி எல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் போறீங்களா? போயிட்டு வரல. நீங்க சொல்லுவீங்க, என்ன அவர் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே, உனக்கு மட்டும் முக்தி கிடைச்சிச்சுங்கிற, எனக்கு கிடைக்கல சொல்றீங்களா? ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க. இந்த 4 விஷயம் இல்லைங்களா, ஒரு சில பேருக்கு மாறி மாறி இருக்கும். சின்ன வயசுல இருந்தே ஒருவேளை நீங்க பக்தி யோகியா இருப்பீங்க, யோகா தெரியாது, கர்மயோகம் தெரியாது, 2 தெரியும் 2 தெரியாது. எது 2 தெரியலையோ, எது 1 தெரியலையோ, அதை எந்த குருநாதர் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த குருநாதரையும் அந்த ஆசிரம் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். ஒரு ஆசிரமத்துல கிரியாவை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அது 1 மட்டும் தான் தெரியாது, மத்த 3 எது இயல்பா வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? அந்த ஆசிரமம் போயிட்டீங்கன்னா அங்க போய் கிரியா பண்ணவுடனே ஏற்கனவே 3 இருக்கா, கிரியா சேர்த்துச்சா, ஞானி ஆயிருவீங்க. சொல்லுவீங்க, ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, இவர் தாங்க குருநாதர், இதுதாங்க ஆசிரமம், இங்க வந்துருங்க, எல்லாமே சரியா போய் சொல்லுவீங்களா? நிறைய பேர் வருவாங்க, திட்டிட்டு போயிடுவாங்க. தெரியுமா? உங்களுக்கு 4 ஒண்ணு சேர்ந்தனால ஞானம் அடைஞ்சிருச்சு. இன்னொருத்தருக்கு 3 முதல்ல இல்ல, இந்த 1 மட்டும் கிடைச்சு என்ன பண்ணுவாரு? புரிஞ்சுங்களா? இன்னொரு சில இருக்கும், இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்க, சிலதெல்லாம் பாருங்க பக்தி யோகம், அங்க யோகா சொல்லி கொடுக்கல, கர்மயோகம் சொல்லி தரல, ஞானயோகம் சொல்லி தரல, சாமி கும்பிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. இது பக்தி யோகம். மத்த 3ம் இருந்து பக்தி மட்டும் இல்லாத ஒரு மனுஷன் திடீர்னு அந்த சட்டத்துல உள்ள போன உடனே அவருக்கு ஞானம் வந்துடுது. அவர் சொல்றாரு, இதுதான் உலகம், சாமி மட்டும் கும்பிடுங்க, எல்லாமே சரியா போகும்னு சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன். இவருக்கு ஏற்கனவே 3 ஒழுங்கா இருந்தனாலதான் முக்தி அடைஞ்சாரு. புரிஞ்சுங்களா? அப்போ எல்லா ஆசிரமும் எல்லா சாமியார்களுக்கு பின்னாலையும் லட்சக்கணக்கான பேர் போறாங்க. எல்லாத்துக்கும் 150 நாட்கள்ல ஆசிரமம் இருக்கு. ஏன்? ஒருத்தருடைய கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் அத்தனை வேற மாதிரி இருக்கு. பாத்துக்கீங்களா? இவர் சாமியே கும்பிடாத சொல்லுவாரு, இவருக்கு 1 லட்சம் பேர் சுத்திட்டு இருப்பாங்க. சாமி கும்பிடும் போது 1 லட்சம் சுத்திட்டு இருப்பாங்க. யோகா பண்ணாத மாதிரி பண்ணுவாங்க. முரண்பாடு இருந்தாலும் கூட பண்ண போறாங்களா? இது புரிஞ்சுட்டா போதுங்க. இனிமேல் எந்த ஆசிரமத்திலையும் எந்த குருநாதத்தையும் குட்டி வட்டத்துல போய் மாட்ட மாட்டீங்க. எல்லாருமே ஞானிகள் தான். நாம நினைச்சா ஒவ்வொருத்தரும் ஆசிரமிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்ப நீங்க யோசிக்கணும், உங்களுக்கு இந்த 4ல எது இருக்கு இல்லைன்னு யோசிச்சுட்டு அதை அடாப்ட் பண்ண முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதாங்க. நான் என்ன பத்தி சொல்லிடுறேங்க, ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கு வேற வேற மாதிரி இருக்கும். என்னை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். நான் சின்ன வயசுல நான் ஞான யோகிங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் புக்கு படிப்பேன், நிறைய புக்கு படிப்பேன், சயின்ஸ் புக், அந்த புக், இந்த புக். எனக்கு என்னன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்லா வாழலாம், எனக்கு அதான் தெரியும். இங்க ஸ்கூல்ல சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. நானும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்போம், 2 பேர் சயின்டிஸ்ட் பேரு. எதையோ பண்ணுவோம், 2 பலூன் எடுத்துக்கிட்டு ஊதி தராசு மாதிரி வச்சுக்கிட்டு குண்டூசி எடுத்து ஓட்ட போட்டா இந்த பலூன் இறங்கிரும், அந்த இந்த பலூன் இறங்கிரும், அந்த பலூன் ஏறிடுமா, காற்றுக்கு எடை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி சொல்லுவோம். எல்லாரும் வந்து கேட்பாங்க. இப்படி வெட்டுக்கிளி அறுத்துட்டு வெட்டுக்கிளி ரத்தம் வெள்ள அப்படின்போம். நாங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவோம். ஏதாவது புக்கில் படிச்சிருப்போம். இப்படி ஸ்கூல் பஸ்ல ஏறாந்துட்டு இருக்கோம். நாங்க தான் பெரிய சயின்டிஸ்ட். அப்போ என்னன்னா நிறைய படிக்க 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 ஞானம் வந்துடும் அப்படின்னு. நிறைய படிச்ச என்ன தெரியுமா, தலைவலி வந்தது, வயிற்று வலி வந்தது, தூக்கம் எல்லாம் போச்சு, டென்ஷன் ஆச்சு, கோவத்து புண்ணு வந்துச்சு, அவ்வளவு தவிர ஞானமெல்லாம் கிடைக்கல. இப்படி சின்ன வயசுல இருந்து ஞான யோகியா வாழ்ந்த நானு ஒரு ஸ்டேஜ்ல நிறைய படிச்சு 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 தலைவலி வந்துருச்சு, பைத்தியம் ஆயிடுச்சு, என்ன பண்றது தெரியல, மென்டலா மாதிரி லூசு மாதிரி பேசி சுத்திட்டு என்ன பண்றது தெரியல. அப்பதான் எனக்கு யோகாங்கிற ஒரு வித்தை கிடைச்சு நானே யோகாவுக்கு போனேன். ஏன் தெரியுமா,
நிம்மதியான தூக்கம் இல்லை. என்ன பண்றது தெரியல. ஒருவேளை யோகாவுக்கு போனா சரியாகுமான்னு யோகா மேல நம்பிக்கையில வச்சு போகல. எனக்கு ஒரு ஆறுதல் வேணும். எங்க போறது தெரியல. போனேன், யோகா பண்ணங்க. நான் கிளியர் ஆயிட்டேன். நான் நினைச்சிட்டேன் யோகா தான் உலகத்திலே மிக பெருசு, யோகா பண்ணா போதும் எல்லா ஞானமும் கிடைச்சுன்னு சொல்லி நான் என்னன்னாலே யோகா டீச்சர் சொல்லிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சுத்திட்டு இருப்பேன். ஜிப்பா போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்கூலா போய் இலவசம் நடத்திட்டு இருப்பேன். இப்படி ஊரு தெரிஞ்சுட்டு இருப்பேன். பார்த்தா கிறுக்க சொல்லுவாங்க, பைக்ல பெட்ஷீட்லாம் வச்சு பார்த்து பெட்ஷீட் வச்சிருப்பேன். எனக்கு பெட்ஷீட் கூட யாரும் எடுத்துட மாட்டேன், நானே வச்சு உட்கார சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா யோகா பண்ணேன், நான் நல்லா ஆயிட்டேன், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆச்சா, இப்படி யோகா நல்லா பண்ணங்க. என்னாச்சு? ஏற்கனவே ஞான யோகம் இருக்கா, இப்ப கிரியா யோகம் வந்துச்சா. ரெண்டும் சேர்ந்த உடனே சூப்பரா தூக்கிட்டு போச்சு. சூப்பர் பிசினஸ், அதுக்கான சம்பளம், மாசம் 2 லட்சம் 2 லட்சம் ரூபாய் பணம், அப்படி 50 லட்சம் ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்ல. நான் சொல்றது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாலங்க, 8-9 வருஷத்துக்கு முன்னால என் பேங்க் அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபாய் கேஷ் சும்மா அப்படி பிசினஸ் பண்ணேன். என்ன யோகா பண்ண உடனே எல்லாம் தெளிவாயிருச்சு, கிளியரா இருக்கு. என்னாச்சு? 50 லட்சம் வச்சிருந்தா அப்படியே நஷ்டமாகி மைனஸ் 50 லட்சம் போயிருச்சு. 50 லட்சம் கடன் ஆயிடுச்சு. அன்னைக்குதான் நைட் உட்கார்ந்து யோசிச்சேன், எனக்கு கர்மயோகம் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, இந்த 50 லட்சம் ரூபாய் கடன் தான் சொல்லிக் கொடுத்துச்சு. நைட் உட்கார்ந்து இருக்கிற வீட்டுல நாளை காலையில விடிஞ்சா கடன்காரங்க திட்டுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து கெட்ட பேர் எடுத்ததே கிடையாது, என்னை யாரும் இது வரைக்கும் திட்டினதே கிடையாது, நான் ரொம்ப நல்ல பையன், சரியான ஆளு. நாளை காலையில முதல்ல ஒருத்தர் திட்ட போவான். அது தாங்க முடியலனால அதை ஃபேஸ் பண்ண முடியல. நாளை காலையில இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு கடன் கட்ட முடியாது, தீபாவளி ஆயிட்டோம். நாளை காலையில எல்லாரும் வந்து வீட்டுல திட்ட போறாங்க, எங்க அம்மாவை திட்ட போறாங்க, அப்பாவை திட்ட போறாங்க, எங்க அப்பா என்னப்பா திட்ட போறாரு, ஊர் உலகம் எல்லாம் நம்ம மான அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா. நைட்டு கூட தூக்கம் வரல. உட்கார்ந்து யோசிச்சு இருக்கிறேங்க. தனியா ரூம்ல என்ன பண்றது இல்ல, லிஸ்ட் போட்டுட்டேன். தற்கொலை பண்ணிக்கலாமா, ஊரை விட்டு ஓடி போயிடலாமா, ஏதாவது ஆசிரமத்துல போய் சேர்ந்துடலாமா, இல்ல 50 லட்சம் வரதட்சணையோட ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்ல யாராவது 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அடிமையா இருக்க சொல்லி எழுதி கொடுத்து கூட போயிடலாம். இப்படி ஒரு 50 லட்சம் வந்துச்சுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா உடனே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்பதான் என் மூளை ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சது. நைட்டு ஃபுல்லா காலையில மானம் போக போகுது. நைட்டு எனக்கு கர்மயோகம் புரிஞ்சிச்சுங்க. அந்த மாதிரி உடல் என் மூளை வேலை நான் பார்த்தேன். எல்லாம் புரியுது. டோட்டல் சரண்டர். கடவுளே, அதான் டோட்டல் சரண்டர்னா எனக்கு புரியுன்னு சொல்லணும், புரிஞ்சிச்சுங்க. அது சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருவேளை நீங்க ஒரு பிரச்சனையோட இருக்கீங்க, இதே மாதிரி பிரச்சனை இருக்கீங்க, வண்டி உடைச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்றீங்க, மச்சான் 50 லட்சம் ரூபாய் பிரச்சனைனா எனக்கு 1 லட்சம் கிடைச்சா கூட நான் 2-3 மாசம் தாங்கிக்குவேன், வட்டி கொடுத்து தாங்கிக்குவேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே உங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, என்னடா 1 லட்சம் தானே, காலம் வாங்கி போடா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணு படுத்துவ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவன் கட் பண்ண உடனே புஷ் அப்படி இறங்கிடுமா? படுத்து தூங்கிறீங்களா? தூங்கியாச்சு. அவர் தூங்கிட்டார். ஒரு கதை சொல்றேன். ஒருத்தர் தூங்கிட்டாரு. காலைல 8 மணிக்கு எந்திரிக்காரு. அப்பா ஃப்ரெஷ்ஷா நிம்மதியா தூங்கிட்டாரு. எந்திரிச்சு, மச்சான் 1 லட்சம் வாங்கி சொன்னீங்கல்ல, எங்க வாங்கியது? அவன் தெரியும் சொன்னா, சும்மா தமாசு சொன்னா, எங்கிட்ட 1 லட்சம் நைட்டு தூங்கணும் அதுக்காக சொன்னா மறுபடியும் குஸ்து ஏறிச்சா? நான் கேட்கிறேன், இந்த நைட்டு 8 மணி நேரம் தூங்கினார்ல, பணம் கிடைச்சதா, கடன் அடைச்சதா? இல்ல. அப்படி தூங்க முடிஞ்சது? மனசுதான் காரணம். இங்க அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மனசுதான் காரணம், வேற ஒண்ணுமே காரணம் இல்லைங்க. எனக்கு 50 லட்சம் ரூபாய் பிரச்சனை இல்ல, 50 லட்சம் ரூபாய் பிரச்சனையை தாங்குற அளவுக்கு எனக்கு மனசுல கெப்பாசிட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என் மனசை 50 கோடி கணக்குக்கு டியூன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு 50 லட்சம் பிரச்சனை பேச தெரியல, நான் சால்வ் பண்ணிட்டேன். காலம் இருந்துச்சு. இங்க மனசுதான் பிரச்சனை, பணம் பிரச்சனை இல்லை. இதே எனக்கு 1 லட்சம் கடன் இருக்கும்போது பேப்பர்ல பார்ப்பேன், 1 லட்சம் கடனுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்க, சிரிப்பு. 1 லட்சம் கடன் என்ன வைத்திக அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு 1 லட்சம் இருந்துச்சப்போ அவனை மத்தவங்க பார்த்து சிரிச்சேன். ஏன் தெரியுங்களா? ஏன் கெப்பாசிட்டி 50 லட்சம் எனக்கு அப்ப தெரியாது. 20, 25, 30 லட்சம் போகும்போதெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணல. ஏன்னா எனக்கு தில் இருக்குது, 30 லட்சம் தானே, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு. எனக்கே தெரியாது என் கெப்பாசிட்டி. எப்ப தெரிஞ்சது? எப்ப நான் உடஞ்சு போனனோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய கெப்பாசிட்டி 50 லட்சங்கிறத. மனசை மாத்தணும்னு கடன் அங்கேயே தான் இருந்துச்சு, பட் மனசு நிம்மதியா இருந்துச்சா? தூக்கம் வந்துருச்சு. சோ இதெல்லாம் யோசிச்சு அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், கர்மயோகம் என்னங்க. கர்மயோகம் வந்துச்சா? ஞான யோகம் பிறக்கும் போதே
கிரியா யோகம் யோகா செஞ்சதுக்கு அப்புறமா இந்த நஷ்டம் எல்லாம் வந்து மேலே கீழே அப்பட்டோம்லாம் பார்த்தோம்னா கர்ம யோகம். அதுக்கப்புறம் நான் கணக்கு வச்சதே இல்லைங்க, சத்தியமா சொல்றாங்க. 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கும்போது கூட நான் ஒரு ஃபிளைட்ல போனது இல்லைங்க, ஒரு டூர் போனது இல்லை, ஒரு பர்ச்சேஸ்க்கு போனது இல்லைங்க. ஆனா எங்கிட்ட பணமே இல்ல, ஆனா எல்லா வேலையும் நடக்குது. காரணம் கர்ம யோகம் புரிஞ்சிருச்சு. 3 யோகம் வந்துச்சா, இந்த பக்தி யோகம் மட்டும் வரவே இல்லைங்க, போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் மாதிரி நானும் பண்ணுவேன், எப்போதுல ஃப்ரீயா இருக்கும் பொழுது கடவுளே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ரொம்ப எல்லாம் கடவுள் பத்தி எல்லாம் கிடையாது, போயிட்டு இருந்துச்சு. கடைசியா கல்யாணம் பண்ணேன். 24 கடவுளே 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 கடவுளே, எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையா இருக்கு, கடவுளை ஐக்கிய வேண்டாம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடவுள் அவருடைய எனக்கு ஆசீர்வாதத்தோட அவருக்கு பக்தி கொடுத்துட்டாரு. சோ 4 ஒரு சேர்ந்துச்சு, இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அப்போ என்ன மாதிரி எல்லாத்துக்கும் வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கு வேற வேற இருக்கும். ஒருவேளை நீங்க ஏற்கனவே பக்தி யோகியா இருப்பீங்க, யோகா கிரியா பண்ணாம இருப்பீங்க, கர்மயோகம் தெரியாம இருக்கும், ஞானம் இருக்கும், 2 இருக்குமா? அது 2 என்ன, அது 4ல எது இருக்கு எது இல்லை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா? எது இல்லையோ அதை சேர்த்திக்குங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் ஞானம். மறுபடியும் சொல்றேங்க, பக்தி யோகம்னா என்னன்னா 24 மணி நேரமும் இறை சிந்தனையோட இருக்கணும். எது உங்களை விட்டு போனாலும் என்ன சில பேர் கேட்பாங்க, கால் ஒண்ணுதான் அப்படிம்பாங்க. நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், இந்த கால் கொஞ்ச நாளா என் கூட இருக்கு, இந்த எண்ணம் அந்த கால் என் கூட கொஞ்ச நாளா இருக்குது. அது போனாலும் கவலைப்படக்கூடாது, வந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது. இப்ப நம்ம கூட இருக்கா, முடிஞ்சு போச்சா? சோ எது இருக்குதோ அவ்வளவுதான். மனசோட திருப்தியோட வாழ்ந்து பாருங்க. அப்புறம் டோட்டல் சரண்டர். பக்தி யோகம், கர்ம யோகம், கிரியா யோகம் டெய்லி கண்டிப்பா உடம்புக்காக ஒதுக்கணுங்க. 5 நாள் ஒதுக்கிருக்கீங்களா? இது கிரியா யோகங்க. 5 நாள் என்னமோ கத்துக்கணுங்கிறதுக்காக வந்து உட்கார பார்த்தீங்களா? சில பேர் நாங்கெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கோம், இருந்துட்டு போங்க. அதான் சில பேர் கேட்ட சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸிங்க, நீங்க போல டைம் எல்லாம் இல்லை, நீங்க அப்புறமா வந்து பாருங்க. அப்புறமா வந்து பாக்குறது நீங்க இருந்தா தானே. பல பேர் ரொம்ப பிஸி, டிவிடி பார்க்க டைம் இல்ல, புக் படிக்க டைம் இல்ல. பல பேர் கூப்பிட்டு என்ன கேட்கற கேள்வி எழுதுறீங்களா? சார் எங்க இருக்கீங்க? எவ்வளவு சிரமமானாலும் பரவாயில்ல, எங்க இருக்கீங்க? வந்துடுறோம். எவ்வளவு வேணாலும் கொடுக்குறோம், எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, உடனே குணப்படுத்தி கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, நோயை நீங்களே வச்சுக்கோங்க. பணத்தை கொடுத்தாலும் நோயை குணப்படுத்த முடியாது. நம்ம கிரியா பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த எண்ணம் போதுங்க. நீங்க நோயை குணப்படுத்துறதுக்கு இல்ல ஒண்ணு பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் என் நோயை குணப்படுத்திட்டு இருக்கிறேன் சொல்லி சும்மா அந்த தடை விட்டா போதும், குணமாயிடும். என்னத்தை வைக்கணும், அந்த நினைப்பு இருக்கணும், அவ்வளவுதான். கிரியா பண்ணுங்க, ஏதாவது பண்ணணும். அடுத்து ஞான யோகங்க. இனிமேல் எதை கேட்டாலும் தெரியாது சொல்லக்கூடாது. எப்போ உங்களை யாராவது கேட்டு நீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களோ 24 ஹவர்ஸ்ல யாருக்காவது போன் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதாங்க. என்ன கேட்டாலும் சரி. நான் இது கத்துக்க மாட்டேங்க, நடந்துக்க பண்ணுங்க. எப்படி கத்துக்குவேன்? உண்மையிலே சொல்றேங்க, இந்த ஆட்டோமிக் தெரப்பி இருக்கீங்களா, இப்ப நல்ல திறமையா நான் பேசுற ஒரே காரணம் என்னன்னா, நான் முதல்ல பேசும்போது தப்பா தான் பேசுறேன். அதான் நல்லா பேசிட்டு இருக்கேன். தப்பா பேச யோசிக்க கூடாது, முதல்ல தெரிஞ்சது பேசணும். மொத்தம் கட் பண்ணுவாங்க. ஒரு மீட்டிங் முடியுதா, ஒரு எதிர்பார் சார் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா, அப்படி கிடையாதுங்க, ஓகே தேங்க்யூ, நான் அடுத்த செகண்ட் நான் தெளிவாயிட்டுமா. மற்றவங்க அனுமதிக்கணும். நம்மளுக்கு கரெக்ஷன், நம்ம தப்ப வந்து மற்றவங்க சரி பண்றதுக்கு அனுமதி கொடுத்தா போதுங்க, எல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம போகும்போது திம்பரம் இவங்கள்ட்ட போய் மனசு பேசுவாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம தப்பாக சுத்திட்டு இருக்கிறோம். அனுமதிக்கணும். யாராவது சொல்லும் போது சொல்லுங்க, என்ன விஷயம்னா இந்த மாதிரி ஓகே தேங்க்யூ, மாத்தணும். நம்மள ஞான யோகம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், விட்டு வைக்கவே கூடாது. ஒரே ஃபீல்ட மாட்டிக்கிட்டங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ் வீடு ஆபீஸ் அப்புறம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு சில பேர் அம்மா குழந்தை நைட்டு 12 மணிக்கு எடுத்து குழந்தை சாப்பிட்டா அப்புறம் ஒண்ணுமே தெரியாது. குழந்தை ஒண்ணுமே தெரியாது. தான் பையன் தான் பொண்ணு, உலகத்துல யாரை எடுத்துட்டு போங்க, என் பையன் நல்லா இருக்கும், என் பொண்ணு நல்லா இருக்கும். இப்படி என்ன பண்றோம், ஒரு சின்ன விஷயத்துல லாக் ஆயிட்டு அதுலயே வாழ்க்கை இருக்கே தவிர மற்ற விஷயத்தை கத்துக்கிறதே கிடையாது.
ஞான யோகம். அதனால இந்த 5 நாள்ல நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி நான் உடம்பை பத்தி மட்டும் பேச மாட்டேங்க. அது ஒரு சின்னப்பா, அது சும்மா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான சில டெக்னிக், அவ்வளவுதான். அதை விட முக்கியமானது என்னன்னா கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். அநேகமா இந்த 5 நாளுக்குள்ளேயே இந்த 5 நாளையும் எவ்வளவு தூரம் புரிவிக்க முடியுமோ புரிஞ்சிடும். நீங்க இந்த 5 நாளையும் அடாப்ட் பண்ணீங்கன்னா போதுங்க. இனிமேல் ஞானம் அப்படிங்கிறதுக்கு தனியா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆனா எல்லா ஆசிரமத்துக்கு போகணும், எல்லா புக்கையும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த நாளில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டுங்க. ஒவ்வொரு ஞானிகள், ஒவ்வொரு குருநாதர், ஒவ்வொரு ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு கத்துக்கிட்டு வரணும். அங்க உள்ள போய் மொட்டை அடிச்சுட்டு அங்கே சுத்திட்டு கூடாது.